யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு வச்சு ஒரு சூப்பரான பேட்டரி செய்யலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு AAA பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரி எதுக்குன்னா, இந்த பேட்டரிக்குள்ளே இருக்க 2 பொருட்கள் நமக்கு தேவை. ஸோ அதனால நான் அந்த மாதிரி பேட்டரி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த பேட்டரியை ஓப்பன் பண்ணி அந்த 2 பொருட்களும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இது என்ன பொருட்கள்னால், இது வந்து கிராஃபைட், அதே மாதிரி இது வந்து சிங்க் பிளேட். ஸோ இதுதான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த கிராஃபைட்டில் வயரை எடுத்து முறுக்கி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சிங்க் பிளேட்லேயும் வயரை முறுக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், 2லேயும் வயரை முறுக்கி விட்டேன். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி டம்ளர் எடுத்துகிட்டு டம்ளரில் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சு ஒட்டிக்கிறேன். டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒட்டிட்டேன். இப்போ இதை கீழே வச்சுட்டு இன்னொரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டம்ளரில் தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு மல்டிமீட்டரில் இருக்க வயரையும் அதேமாதிரி இந்த டம்ளர்லேருந்து வர அந்த சிங்க் பிளேட்டும் அதேமாதிரி கிராஃபைட்லேருந்து வர வயரையும் முறுக்கி விட்டுக்கிறேன். வயரை முறுக்கி விட்டதுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணி எடுத்து இந்த டம்ளரில் ஊற்றுறேன். இப்போ மல்டிமீட்டரை பாருங்கள், நமக்கு 1 வோல்ட் அளவுக்கு கரண்ட் வருது. இப்போ இந்த மல்டிமீட்டரை ஓரமாக வச்சுட்டு ஒரு 12 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த 12 வோல்ட் பேட்டரி எதுக்குன்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க இந்த உப்பு பேட்டரிக்கு சார்ஜ் போட தான் இந்த பேட்டரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து வர வயரையும் அதேமாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க உப்பு பேட்டரியிலேருந்து வர வயரையும் எடுத்து ஜாயின் பண்ணிப்போம். ஸோ உப்பு பேட்டரியில் எது ப்ளஸ் எது மைனஸ்னால், சிங்க் பிளேட்லேருந்து வர்றது வந்து மைனஸ், அதேமாதிரி கிராஃபைட்லேருந்து வர்றது வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், சார்ஜ் ஏறுது. நான் சார்ஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த பேட்டரி எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம உப்பு பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் வருதுன்னு வாங்க மல்டிமீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1.5 வோல்ட் அளவுக்கு சார்ஜ் ஏறியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.